இதுதான் சமத்துவ நாள் விழாவா என்பது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்படி சமத்துவ நாள் விழா கொண்டாடுறது இவங்க பூரா பட்னியாக கிடக்கிறாங்க. வெள்ளைச்சட்டை போட்டிருக்கவங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்துகிட்ட அம்பேத்கரோட பிறந்த நாள் விழாவில் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு 4 மணி நேரத்திற்கு மேலா சாப்பாடு போடாம, தண்ணி இல்லாம, ஃபேன் இல்லாம உட்கார வச்சிருக்காங்க. அவங்களோட மன குமுறல் தான் இது. சமத்துவம், சமூக நீதினு பேசும் திமுகவோட உண்மை முகம் இதுதான். வெள்ளச்சட்டை போட்டு வந்தவங்க, நீட்டா வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க. காக்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குன்னு அவங்க மன வலியோட பேசுறது அப்பாவோட காதுக்கு கேட்கலையா? தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குறோம்னு சொல்லி வெற்று விளம்பர திட்டத்தை கொண்டு வந்து பெருமை பேசும் திமுக உண்மையிலேயே அவங்களுக்கு செஞ்ச நன்மை என்னன்னு பார்த்தா முதலமைச்சரோட வீடியோ ஷூட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டது மட்டும்தான். முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் வர தூய்மை பணியாளர்களை வெறும் விளம்பரத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா? உலகத்தின் மிகச்சிறந்த தூய்மை பணியாளர்னு அவரோட அனுதாபி கொடுத்த பட்டத்தை சூட்டி கொண்ட ஸ்டாலின் உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மேல அக்கறை இருந்தா அவர்களை பல மணி நேரம் சாப்பாட்டுக்காக காக்க வச்சு அவமதிச்ச நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலையும் அதுல கலந்துகிட்ட அமைச்சர் அதிகாரிகள் மேலையும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா? இல்ல துரைமுருகன், பொன்முடி போல பெயருக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சு ராஜகண்ணப்பனையும் தப்பிக்க வைக்க போறாங்களா? எல்லா தரப்பு மக்களோட உணர்வுகளையும் அவமதிக்கிற திமுக வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதுக்கான விலையை நிச்சயம் கொடுத்துதான் ஆகும்.